வாங்கோ டீ குடிக்கலாம். வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பொறுமை முக்கியம். முறுக்கு புளிகிறதுக்கும் பொறுமை முக்கியம். இப்படியே புளிஞ்சு வருத்தம் அம்மாக்கு இறந்துட்டா. நாங்கள் 5 பேர். அப்பா இருக்கிறார். இடத்த வச்சுட்டு மஞ்சள் பவுடர் எடுத்துட்டு வாரேன், நில்லுங்கோ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருப்பீங்களன்னு நம்புறேன். உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு வாங்கோ சாப்பிடலாம். இன்றைக்கு எங்கட வீட்டுல நான் முறுக்கு புளிய போறேன். முறுக்கு கொஞ்சமா முறுக்கு செய்வோம் வெளிக்கிட்டு இருக்கிறேன். இந்த கடலை மாவுல தான் செய்ய போறேன். உளுந்துல எல்லாம் அரைச்சு செய்யல. இன்றைக்கு கடலைமா முறுக்கு, அதைத்தான் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த காணொலியில. வாங்கோ முறுக்கு சுடுவோம். காணொலி எடுக்க வெளிக்கிட்டாச்சு. ஆனா தேவையான பொருட்களை முன்னுக்கு எடுத்து வச்சு வைக்கல நான். அதால அதை எடுத்து வச்சு போட்டுதான் இப்ப திருப்பி தொடங்குறேன். பழமை போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரெசிபி வச்சிருப்பீங்க. எங்கட வீட்டுல இதுதான் ஜான்சனுக்கு பிடிக்கும். அதால நான் இது மட்டும்தான் இந்த பொருட்களோடையே நான் முறுக்க முடிச்சு விடுறது. கடலைமா இந்த பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இப்படி ஒரு கிளிப் கொண்டு வச்சிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் எங்கேயோ ஐக்கியாவில் வாங்கினதுண்டு. அதுன்னு சொன்னால் கொஞ்சம் போத்தலுக்க போடாமல் இப்படியே வச்சா எனக்கு சுவம் இப்படி வைக்கிறது. நான் சில பொருட்களை இப்படியும் வச்சு விடுவேன் போத்தலுக்க போடாமல். அதில் ஒன்று தான் இது அவிச்சமா பேக்கெட். அண்டைக்கு இடியப்பத்துக்கு உடைச்சது. அதோட சேர்த்து எனக்கு முறுக்க நான் இடியப்ப தட்டில் தான் புளிகிறேன். நான் அதுக்காக ஒரே அடியாயே இடியப்பம் தேடுக்கைக்குள்ளேயே நான் அண்டைக்கே நினைச்சேன். நான் ஜான்சன் முறுக்குக்கு பேர் என்னட்டு காஞ்ச மிளகாய் இல்லாட்டி இந்த செத்தல் மிளகாய் அதில் ஒரு கொஞ்சம் எங்கட விட்டால் கொஞ்சம் உரைப்பு கூட வேணும் எல்லாருக்கும். இப்படி இந்த குட்டி மிளகாய் கொஞ்சம் முறைப்பு கூடவா இருக்கும். அப்போ நான் இந்த குட்டி மிளகாய் தனியாக பேக்கெட்டில் விற்கிது கடையில், தமிழ் கடையில். மற்றது நார்மல் மிளகாய். இது இங்கே கனடியன் கடை வழியையும் வேண்டலாம். இந்த குட்டி மிளகாய் அப்போ நான் கொஞ்சம் கலந்து ரெண்டையும் சமமாக எடுக்கிறது. குட்டி மிளகாயும் மற்ற மிளகாயும் மிக்ஸ் பண்ணி போட்டால் உரைப்பு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணும். அதுக்காக நான் அரைக்க வேணும். கொஞ்சம் அறுவல் நொறுவலாக கொஞ்சம் பவுடர் ஆக்கி போட்டு தான் இதுக்கு போடணும். அதால் அதை எடுத்து வச்சேன் நான். அது மட்டும் இல்லை, எள்ளு கொஞ்சம் போட வேணும். மற்றது இது உள்ளி பவுடர், உப்பு, பிங்க் சால்ட் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி குழச்சி போட்டு முறுக்க சுட வேண்டியதுதான். என்னோட வாங்கோ சேர்ந்து. அதுக்கு முதல் எல்லா தட்டிலையும் வளமை போல நான் எண்ணெய் பூசுறது. ஒருக்கா தான் பூசுறேன் நான். கையை வடிவா கழுவிட்டு கையில் எண்ணெய் எடுத்து போட்டு தட்டில் இப்படி பூசி போட்டு எல்லா தட்டிலையும் பூசினா இந்த முறுக்கு கொஞ்சம் ஈஸியாக எடுபடும். நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் நான் உங்களை எல்லாரையும், எந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்க்குறீங்களான்னு சொல்லி. உண்மையா தேங்க்யூ. எனக்கு தெரியாது. ஜெர்மனி, பிரான்ஸ், சுவிஸ் இதெல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் லிஸ்டில் வருமென்று எனக்கு தெரியாது. என்னவோ இங்கே நின்று சமையலை போட்டேன் நான் தான். ஆனால் எனக்கு தெரியாது நீங்கள் பிரான்ஸ், ஜெர்மன், இந்தியா கொஞ்சம் எனக்கு இருந்தது. ஏனெண்டா மற்ற காணொலியும் கூட பார்க்குறவ இந்தியாவில் இருந்து. அப்போ நான் நினைச்சு கொண்டிருந்தேன்டா கனடாவும் இலங்கையும் 1-2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் தான் என்னோட கதைச்சிருக்கணும். சப்ஸ்கிரைபர்ஸ் பிரான்ஸ், ஜெர்மனியா, பிரான்ஸ் என்று நினைக்கிறேன். பிரான்ஸில் இருந்தெல்லாம் கதைச்சிருக்கணும். பிரான்ஸும் சுவிஸும் நினைக்கிறேன். எல்லா இடம் போகுது காணொலி என்ன. அப்போ நான் இங்கே கொஸ்கோவில் வேண்டினான், அங்கே வேண்டினான், இங்கே வேண்டினான்னு சொன்னால் சில நேரம் உங்களுக்கு அந்த கடையில் தெரியாமலும் இருக்கும். இப்படி 3 கண் உள்ள இதுதான் பாவிக்க போகிறேன். இது புளிஞ்சு நல்லா பென்ஷன் கேட்குற நிலைமைக்கு வந்துட்டுது இடியப்ப உரல். அப்படித்தான் இருக்குது. பட் நாங்கள் விட மாட்டோம். என்ன பென்ஷன் கேட்டாலும் பென்ஷனை கொடுத்து புளிவோம். எல்லாத்தையும் பிளான் பண்ணி செய்கிறேன். நான் இன்றைக்கு பிளானே ஒன்றும் பண்ண இல்லை. அதுதான் சிக்கல். ஒரு சுண்டு அவிச்சமா. இது அம்மன் அவிச்சமா தான். அதில் நான் ஒரு சுண்டு எடுக்க போகிறேன்.
ஒரு சுண்டு அவிச்சமா எடுத்தால் நான் அரைவாசி கடலைமா எடுக்கிறேன். நான் அப்படித்தான் நான் வளமையாக எடுக்கிறேன். நான் எள்ளு வந்து நான் அளந்து எல்லாம் போடுறேன் இல்லை, ஒரு கணக்குக்கு கண்ணால் பார்த்து போட வேண்டியதுதான். எள்ளு அதை மாதிரி உள்ளி பவுடர், இது உள்ளி பவுடரும் ஒரு கொஞ்சம் தான் போட்டேன். நான் எதுவுமே அளக்கிறது இல்லை, அப்படியே போட வேண்டியது தான். உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு பச்சை தண்ணி விட்டு தான் நான் குழைக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மிளகாயை மரைச்சி போடணும். மிளகாயை மரைச்சி போட்டு நாங்கள் இதுக்குள்ள கொட்டி போட்டு தண்ணி விட்டு குழைக்க வேணும். அதோடு சேர்த்து மஞ்சள் மறந்துட்டேன். இந்த மாபேக் ரெண்டும் இருந்திருந்தே எனக்கு கஷ்டமாக கிடக்குது. இதை கொண்டே நான் வைக்க வேண்டிய இடத்த வச்சுட்டு மஞ்சள் பவுடர் எடுத்துட்டு வாரேன். நில்லுங்கோ. மஞ்சள் ஒரு கொஞ்சம், தண்ணி கொஞ்சம் எடுக்க வேணும். தண்ணி விட்டு தான் குழைக்கணும். நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் இருக்குது ஃபில்டர் தண்ணி, உங்களுக்கு தெரியுதோ தெரியல, இதுலேயே எடுத்துட்டு இதுலேயே குழைக்கிறேன். நான் எனக்கு தெரியாது சுடு தண்ணி விடலாமோ என்னண்டு, நான் விடுறதில்லை. இப்படித்தான் குழைக்கிறேன். நான் ஒழுங்காக வாரது பாப்பம், ஒழுங்காக வருதோண்டு இந்த முறை. இது வந்து ஃபில்டர் வந்து அடிக்கடி மாற்றுறது, ஃப்ரிட்ஜில் காட்டும் ஃபில்டர் மாற்றினா ஃபில்டர் வாட்டர். ஸோ நல்லதாக இருக்கும் ஃபில்டர் தண்ணி. ஓகே, தண்ணி எடுத்தாச்சு. நின்று தான் குழைக்கிறேன் நான். ஆனால் இப்போ காணொலி எடுக்க வலிக்கிட்டதால இங்கே மேசையில் இருந்து குழைக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் காணொலி எடுக்க சுவந்தானி என்றுட்டு வாங்கோ என்னோட சேர்ந்து மிளகாயை அரைப்போம். வந்து கொஞ்சம் வடிவா பிளான் பண்ணாத மாதிரியே கிடக்குது. காணொலி உங்களுக்கு பிடிக்குமோன்னு தெரியல, அப்படி ஒரு கொஞ்சம் பிளானிங் இல்லாத மாதிரியே இருக்குது. என்னட்டு தெரியல, என் மனம்தான் அப்படி சொல்லுதோ இல்லாட்டி உண்மையா அப்படித்தானோன்ட்டு விளங்காமல் இருக்கு எனக்கு. ஓகே, கேமரா வந்து ஒரு ஆங்கிளாக இப்படி வச்சிருக்கிறேன். விழுந்தா சிங்குக்கு தான் விழும். மேஜிக் பிளாட் இதில் அரைச்சா கொஞ்சம் சுகம், கொஞ்சமானதுகளை இதில் கொஞ்சம் டக்குன்னு அரைக்கக்கூடியதுகளை இதில் போடுறேன். நான் கூடுதலாக இதுதான் பாவிக்கிறது. இதுக்கு வாயிருந்தாலும் ஒரே இதைத்தான் பாவிக்கிறது. இந்த கிரைண்டர் தான் பாவிக்கிறது கூடுதலாக. இது கொஞ்சமாக போட்டு அரைக்கலாம். இந்த இதில் வந்து இந்த கிரைண்டரில் 4 வந்தது, 4 செட் இப்படி கப் வந்தது. அப்போ பழங்களதுகள் போட்டு அடிக்கிறதுக்கும் இவைக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கும் பாவிக்கிறேன். நான் இன்றைக்கு மிளகாய் ஓகே போட்டாச்சு. கொஞ்சம் வடிவா இந்த அரவல் நொறுவல் மிளகாய் இருக்குத்தானே, அதெல்லாம் அரைச்ச மிளகாய் அதெல்லாம் எல்லா மாவிலையும் சேரக்கூடிய மாதிரி வடிவா மிக்ஸ் பண்ணி போட்டுத்தான் தண்ணியை நாங்கள் ஊற்றணும். அந்த மிளகாய் இந்த காரம் வந்து சரியான காரம். ஓகே, நாங்கள் இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ என்னென்ன போட்டான்னு சொன்னால் அவிச்சமா கடலைமா, அவிச்சமா ஒரு சுண்டன்னு சொன்னால் அரைச்சுண்டு கடலைமா போட்டேன் நான். உப்பு, எள்ளு, மற்றது வந்து உள்ளி பவுடர், மற்றது மிளகாத்தூள், இவ்வளோந்தான் போட்டேன் நான். இவ்வளோந்தான் நான் போடுறது. வேறு எல்லாம் போட்டால் ஜான்சன் ஒன்றும் சாப்பிட மாட்டார். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டேன் நான். இவ்வளோந்தான் போட்டது. கொஞ்சம் தண்ணியாக விட்டு 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 குழைக்கணும். சும்மா எல்லாத்தையும் போட்டுட்டு குழைச்சி போட்டு சுட வேண்டியது தான். ஆனால் கொஞ்சம் அந்த உப்பு கொஞ்சம் பார்த்தா சரி கணக்கா. நீங்கள் கூட குறையாக விட்டுட்டீங்களன்னு சொன்னால் கொஞ்சம் மாவை சேர்க்க வேண்டியது தான். இதெல்லாம் பிக்சிங்.
ஏன் நான் இந்த பாத்திரம் நான் எடுக்கிறதில்லை இது குழைக்கிறதுக்கு. ஏன் இந்த பாத்திரம் எடுத்து நான்டா உங்களுக்கு கொஞ்சம் இதுக்கு காணொலிக்கு தெரியுமென்றதுக்காக தான் இது எடுத்தேன் நான் இந்த பாத்திரத்தை. முறுக்கு வந்து சுவமான பலகாரம். எனக்கண்டா முறுக்கு கொஞ்சம் சுவம் மாதிரி. எனக்கு கொஞ்சம் இந்த கடலை முறுக்கு வந்து கொஞ்சம் சுவம் மாதிரி. இப்பத்துக்கு மாக்குளை கேட்க வந்து நான் வந்து சுடுதண்ணி தானே விடுகிறது. இது வந்து பச்சை தண்ணி. முறுக்கு வந்து எனக்கு பிழைக்காது. எனக்கு கொஞ்சம் சுவம் மாதிரி. ஆக்சுவலி டேஸ்ட் டைம் வாரதுன்னு நான் சொல்லக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துட்டு மெட்டவே தான் நீ சொல்ல வேணும், ரைட்? ஆனால் நீங்கள் சாப்பிட வரையிலாது, எல்லாரும் வரலாம், ஆனால் வரையிலாது. நீங்கள் வேற ஜெர்மனி, பிரான்ஸ், லண்டன், பாரிஸ், சுவிஸ்ஸண்டு எல்லா இடமும் இருக்கிறீங்களா என்னண்டு வாரது. பட் வந்தா இங்கே கனடாக்கு வந்தால் வாங்க உங்கட விட்ட பிள்ளைகளுக்கு வந்து அவையவைக்கு பிடிச்ச சாப்பாடுகளை நாங்கள் இருக்கைக்குள்ளேயே பழக்கிறோணும். ஆனால் நான் ஜாலினி முறுக்கு ஜான்சனுக்கு விருப்பம் பழக்கிட்டீங்களோண்டா இல்லை. அவர் வந்து இன்னும் பழக்கலையே, ஆனால் பழக்குவேன். அதுதான் பிளான். நான் சொன்னேன், நான் என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை நீங்களே பழகி நீங்களே செய்து நீங்களே சாப்பிடணும். மெட்டாக்கள்கிட்ட எதிர்பார்க்கலாது. அவை தங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் என்ன. அதால் நான் அப்படி சொன்னேன். நான் ஜான்சனுக்கும் மாளவிக்கும் பிள்ளைகள் வந்து இந்த கனடியன் சாப்பாடுகள், கனடியன் டிசர்ட், இந்த பனானா மாஃபின் எல்லாம் மாளவி செய்வா. நாங்கள் வந்து பேக்வேர்டாக போகணும். முதல் வந்து நல்ல வடிவாக முறுக்க சுட்டு கொடுக்கணும் சாப்பிட்றதுக்கு. நல்லா இருக்கோன்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கு பிறகு என்ன செய்யணுமெண்டா மாவை குழைக்கணும். நாங்கள் எங்கட வாட்டுக்கு குழைச்சிட்டு அதுக்கு பிறகு அதே பிள்ளைகள்கிட்ட வந்து புளியறதுக்கு கொடுக்கணும். புளிய கொடுத்து வடிவாக புளிய பழகின பிறகு வந்து வடிவா புளிய பழகின பிறகு முறுக்க அதுக்கு பிறகு வந்து மாவை குழைச்சி பழக்கணும். பேக்வேர்டாக தான் போகணும். மாஸ்டர் பிளான் ஒன்று வந்து பிளான் பண்ணிக்கொண்டு தான் இருக்கிறேன் மாளவிக்கு பழக்கிறதுக்கு முறுக்க. பாப்போம் இப்போ அம்புறாண்டு வீட்டை நிற்கல ஒரு நாளைக்கு பழக்க வேணும். இல்லை வடிவா குழைச்சிட்டு இருக்கட்டும். கையை கழுவி போட்டு மிச்சலுவலுக்கு வாரேன். வந்து காணொலி வந்து சரியான ஒரு அன்ஆர்கனைஸ். என்ன வந்து பேசாதீங்கோ. ஏன்னு சொன்னால் இந்த முறுக்கு சுடுறது வந்து ஒரு அன்பிளான்டா எடுக்கப்பட்ட முடிவு, திடீரென்று எடுத்த முடிவு. அதால் கொஞ்சம் சிக்கல் தான். இங்கே பாருங்க கூத்த மாளவி வந்து எனக்கு சொல்லலை. ஆனால் நான் சாப்பாடு போட்டு வச்சேன். நான் மாளவிக்கு எல்லாம் பேக் பண்ணி. அவள் வந்து விட்டுட்டு போனதண்டு இல்லை, மறந்துவே போக இல்லை. ஆனால் எனக்கு சொல்லவும் இல்லை. அவள் வந்து இன்றைக்கு அவன் ஃப்ரெண்டோட வந்து வெளியில் சாப்பிட போகிறாவாம். அப்போ நான் வந்து சொன்னால் அதுக்கு ஒரு பேச்சு விழுமென்று சொல்லி போட்டு மெல்லமாக லஞ்ச் பேக்கை எடுத்து இதுக்குள்ளே வச்சுட்டு போயிருக்கிறான். ஏதோ நான் வந்து பிரிச்ச திறக்காத மாதிரி. இப்படியெல்லாம் கள்ள வேலையில் நடக்கும் என்ன எங்கட வீட்டில். இன்றைக்கு நான் வந்து சாப்பாடு என்ன வச்சு நான் காட்டுறேன். அதுதான் எங்கட வீட்டை மத்தியானம் காலம் எழும்பி சமைச்சு வச்சேன் நான். இது வந்து கிவிப்பழம் மாளவிக்கு வெட்டி வச்சது. எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருக்கிறா. இது வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்த நான். எக்கில் முட்டை போட்டு ஃப்ரைட் ரைஸ் செய்த நான். சாப்பிடலே ஆள் வச்சுட்டு போயிருக்கிறா. எல்லாத்தையும் சாப்பிட்ட பிறகு ஒரு டிசர்ட். இது வந்து மேங்கோ பீலர்ஸ்ன்னு சொல்லி கொஸ்கோவில் வாங்கினது. இந்த சுகரான ஐட்டங்கள் எல்லாம் கூடாது தான், இருந்தாலும் பிள்ளைகளுக்கு விருப்பம் ஒருக்கா 2 தரம் வாங்கி கொடுக்கத்தானே வேணும். இது கூடாதுண்டா ஒன்றையுமே வாழ்க்கையில அனுபவிக்கலாது. சரி, நாங்கள் கொண்டே அப்படியே ஃப்ரிட்ஜுக்க வைப்போம். கொஞ்சம் முறுக்க ஒரு அளவுக்கு புளிஞ்சு போட்டு நாங்கள் எண்ணெய் சட்டியை வச்சோம்னு சொன்னால் நல்லம். அப்போ டக்கட்டு எண்ணெய் கொதிச்ச உடனே போட்டுட்டு எடுக்கலாம் என்ன. அதுக்காக இங்கே கனடாவில் வந்து எங்களுக்கு குளிர்காலம் தொடங்கிட்டுது. நல்லா சினோவும் அடிக்க போகுது. இன்றைக்கெல்லாம் சினோன்னு சொல்லினோம். முதலே கொட்டிட்டுது கொஞ்சம். நீங்கள் பாருங்க, நான் காட்டுறேன் எங்களோட பேக் சாட்டை. இது கிச்சனில் இருந்து பேக் சாட் பக்கம் குசினி ஜன்னல், எங்களோட கிச்சன் ஜன்னலுக்கு ஒரு நெட் ஒன்று போட்டிருக்கு. நெட்டுக்கால தான் காட்டுறேன். கொஞ்சம் சினோ கொட்டி இருக்குது. எல்லாம் கொட்ட போகுதாம் இன்றைக்கு என்று சொல்லி
வானிலை அறிக்கை அறிவிச்சிருக்குது. உங்களோட இடங்கள்ல பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட இடங்கள்ல என்ன மாதிரி சினோ எல்லாம் கொட்ட தொடங்கிட்டு தான் என்ன மாதிரி. சட்டி கொஞ்சம் காஞ்ச உடனே எண்ணெயை விடுகிறேன். எண்ணெய் கொதிக்கட்டும். நாங்கள் வந்து இங்கால முறுக்க புளிவோம். வளமைக்கு மாறா இன்றைக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. எனக்கு என்னட்டு தெரியல, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எல்லாம் செய்யலாமல் இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. இன்றைக்கு சுலாகில வச்சு முறுக்க வந்து புளிவோம். முறுக்கு அச்ச உள்ளுக்கு போட்டாச்சு. இதில் வந்து முறுக்கு மாவை எடுத்துட்டு எடுத்து புளிய வேண்டியதுதான். சைஸ் வந்து எங்கட விருப்பம்தான். பெருசா புளிகிறதண்டா பெருசா புளியலாம் பெரிய முறுக்கு, சின்னனா புளிகிறதண்டா சின்ன முறுக்கா புளியலாம். சில நேரம் பஞ்சி வந்துட்டா பெருசா அப்படியே புளிஞ்சு ஓட்டு பொறிச்சு விட்டுடுவேன். ஒருக்கா போட்டா 3 முறுக்கு புளியலாம். வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்கும் பொறுமை முக்கியம். முறுக்கு புளிகிறதுக்கும் பொறுமை முக்கியம். எங்க இருந்து பார்க்கறதுன்னு கேட்டேன் நான். அதுக்கு அநேகமானோர் பதில் அளிச்சிருக்கிறீங்க. அது வந்து என்னன்னு சொல்றது, நல்ல சந்தோஷமா இருந்தது. என்னண்டா உண்மையா எனக்கு தெரியாது. ரைட், நீங்கள் எங்க இருந்து எல்லாம் பார்க்குறீங்க என்று சொல்லி தெரியாது. கொஞ்சம் குறையில முறுக்கு இருக்கட்டும். உங்களுக்கு குயிக்காக வந்து நான் வந்து உங்களோட கொமெண்ட்ஸுகளை வந்து பார்த்தேன். நான் உண்மையாக பார்த்தேன். நான் இந்த யூகேல இருந்து மற்றது ஃப்ரான்ஸ் என்று எழுதி இருக்கிறீங்க. சூப்பர் ஃபுட், ஐ எம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. மார்க்கம் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு இடம். எனக்கு தெரியும், அடிக்கடி நாங்கள் போகிறது மார்க்கத்துக்கு. நிறைய இடம் என்னன்னு சொல்றது, மார்க்கம், மிசிசாகா, மொன்ட்ரியால், சுவிஸ், ஸ்காப்ரோ, சிங்கப்பூர், இலங்கை, இவ்வளவு நாடுகளில் இருந்து எல்லாம் பார்க்குறீங்களே. என்ன ஒரு நாளைக்கு எல்லாரையும் இந்தியா, டென்மார்க், ஒன்டாரியோ, கனடா, வந்து சிட்னி எல்லாம் எழுதி இருக்கிறீங்க. ஜெர்மனியில் 2-3 பேர் இருந்து பார்க்குறீங்க. அப்படி உலக நாடுகள்ல இருந்து எல்லா நாடுகள்லையும் இருந்து நிறைய பேர் பார்க்குறீங்க. இந்த காணொலியில வந்து கேள்வியும் ஒன்று வந்திருக்குது. உங்களுடைய அம்மா எங்க சிஸ்டர். மற்ற சேனலை ஜாலினி கமல் பாரதி என்ற சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும். எங்களோட அம்மா வந்து 14 வயசுலேயே இறந்துட்டா. 14-14.5 வயசுன்னு வைங்கவன். அந்த டைமில் வந்து அம்மா வந்து இறந்துட்டா. வருத்தம், அம்மாவுக்கு வந்து இறந்துட்டா. நாங்கள் வந்து 5 பேர். அப்பா இருக்கிறார். அப்பா தான் எங்களை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டது கனடாக்கு. நான் வந்து அப்பாவை அடிக்கடி கதைக்கிறதால நான் நினைக்கிறேன் நீங்கள் கேட்டிருக்கிறீங்களா அம்மா இங்கேன்னு சொல்லி. என்னது பிறப்பண்டு இருந்தால் இறப்பும் இருக்குந்தானே இல்லையா? என்ன செய்கிறது, ஒன்றுமே செய்யலாது. கணக்க முந்தியெல்லாம் சின்ன வயசில் அம்மா இறந்ததால நான் வந்து எல்லாத்தையும் நானே பொறுப்பெடுத்து செய்ய வேணும். வந்து சின்ன வயதிலேயே அம்மாவை இழந்ததால தான் வந்து இந்த சாப்பாடுகள், இந்த சமையல்கள் எல்லாத்தையும் பழக வேண்டிய சூழ்நிலை. அதுதான் விரும்பியோ விரும்பாமலோ தடுமாறி பழகினது. அதுதான் இந்த சமையல். அதாலதான் இந்த வாங்க சாப்பிடலாம். ஒரு கேள்விக்காக இந்த பதில் அளிச்ச எல்லாருக்கும் மிக்க நன்றி. பதில் அளிக்காட்டிலும் சில நேரம் டிவியில் பார்க்குறவ வந்து அதில் கொமெண்ட் பண்ணலாது, அது எனக்கு தெரியும். அதால் பார்த்துருக்குறீங்க நிறைய பேர். அதுக்கும் உண்மையிலேயே நன்றி. முறுக்கெல்லாம் புளிஞ்சாச்சு.
ஓகே வாங்க நாங்கள் அடுப்பங்கரைக்கு போவோம். பேட் வெதர் வழியில் அப்படி ஒரு சரியான குளிராக இருக்குது இன்றைக்கு. இப்படா சம்மர் வருமென்று நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். என்ன போல எத்தனை பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க நீங்கள்? இந்த குளிர்காலத்தை கழிக்கிறதுன்றது கனடாவில் சரியான கஷ்டம், ரொம்ப கஷ்டம். 2 பிள்ளைகளும் படித்து முடிஞ்சு செட்டில் ஆகினால் நான் என் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இலங்கை இந்தியான்னு சொல்லி இப்படி வெக்கேஷன் ஹாட் கண்ட்ரீஸ், அதாவது சம்மர் மட்டும் உள்ள கண்ட்ரீஸில் தான் 6 மாதம் வாழுவேன். சினோ இல்லை. ஜான்சன் ஸ்கூலால் வந்துட்டார். வணக்கம். இன்றைக்கு ஜான்சன் நீங்கள் அன்றைக்கு முறுக்கு கேட்டீங்க தானே? அப்போ முறுக்கு இன்றைக்கு வீடியோவில் என்ன சிரிப்பு? உங்களுக்காக தான் முறுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் யோசிக்கலாம் என்ன பிரியாணி செய்கிறது ஜான்சனுக்காக, முறுக்கு செய்கிறது ஜான்சனுக்காக. ஜான்சன் கொஞ்சம் அப்படித்தான். வீட்டில் கடைசி வளமை போல மஞ்சள் துண்டும் நானும் எல்லாத்தையும் கொஞ்சம் துடைச்சு கொஞ்சம் கிளீன் பண்ணி போட்டு அங்கால பொரிச்செடுப்போம் என்று சொல்லி போட்டுத்தான் இந்த அலுவல் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இந்த ஸ்டீமர் இதை வச்சுட்டு இந்த ஸ்டீமரை வச்சுட்டு இதுக்குள்ள நான் பொரிச்சு போட போகிறேன். எண்ணெய் ஏதாவது இருந்தால் கீழே ஊத்துண்டும் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய விதமான முறுக்கு இருக்குது. ஆனால் நான் இதை இப்படித்தான் செய்கிறது. இதுதான் எனக்கு தெரிஞ்சது, அதால் நான் செய்கிறேன். சில நேரத்தில் உங்கள்கிட்ட வேறு ரெசிபியும் இருக்கலாம். சில நேரம் வேறு பொருட்களை நீங்கள் போட்டு முறுக்கு சுடலாம். எல்லாமே அவையவேண்ட குடும்பத்துக்கு எது விருப்பமோ அதைத்தான் இப்போ செய்வினோம். ஜான்சன் ஸ்கூலால் வரைக்குள்ளேயே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மேரையும் கொஞ்சம் ஒரு 2-3 பேரை இழுத்து கொண்டு தான் வீட்டை வருவார். இனி அவைக்கு சாப்பாடு அது இது எல்லாம் கொடுத்து வடிவா கதைச்சு அதுக்கு பிறகுதான் அவை தங்கட வீடுகளுக்கு போவினோம். இதுதான் எங்கட வீட்டை நடக்கிறது. அநேகமா ஒரு கிழமையில ஒரு 2 நாளைக்குண்டாலும் அவற்ற ஃப்ரெண்ட்ஸ் ஒருக்கா விசிட் பண்ணுவேன். ஜான்சன் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள் வீட்டை அவை நின்று சாப்பிட்டு தான் போறது. வைத்த முறுக்குகளை ஒவ்வொன்றாக போடவும் இப்படியே போட வேண்டியதுதான். முறுக்கெல்லாம் சுடைக்குள்ள நல்ல வாசம் அடிக்கும். அதால் ஃபேன் போட வேணும். இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயே அந்த பொரிச்ச மனம் வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனால் நான் ஃபேன் போட்டால் உங்களுக்கு சத்தம் வராது. அதால் ஃபேனை போட இல்லை. இன்றைக்கு பொரிச்சு முடித்த உடனே தான் போட போகிறேன் ஃபேனை. இந்த கணக்க டைம் எடுக்க மாட்டா என்ன சட்டிக்குள்ளேயே புளிஞ்சு விடுறேன். நான் அதையும் இருக்கா நான் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் பொரிஞ்ச உடனே திருப்பி விடணும். 2 பக்கம் பொரியத்தானே வேணும், அதால் திருப்பி விடணும். பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. ரெண்டெல்லாம் கொமெண்ட்ஸ் எழுதி இருக்கிறீங்க. அதை பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்ன பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி சந்தோஷமோ அதை மாதிரி உங்களோட கொமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. வளமையாக நான் இதில் வச்சு தான் இப்படித்தான் புளிஞ்சு போடுறது. இன்றைக்கு உங்களோட கதைக்கோணுமென்றதுக்காக அதில் மேசையில் இருந்தது. எனக்கு இன்னும் ஒரு சேனல் ஜாலினி கமல் பாரதியன் இருக்குது. இந்த சாப்பாடு மட்டும் இதில் போடுறது இந்த சேனலில். அதில் மிச்சம் எல்லாம் போடுறது. நீங்கள் அந்த சேனலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம் போய். இது இந்த சேனல் வித்தியாசம், அது வேற வித்தியாசம், அப்படித்தான் இருக்கும். இது சமய சேனல் மட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு பக்குவமாக ஒரு பதமாக எடுக்கணும். எடுத்து எங்களோட ஸ்டீமருக்கா போடணும். பொரிஞ்சிட்டுதெல்லாம் வடிவா தெரியுதோ தெரியல. நான் வேற அடுப்பு இந்த லைட்டை போட்டிருக்கிறேன். அது அந்த ரெஃப்ளெக்ட் பண்ணுதோ தெரியல, என்னன்னு தெரியல. டீயை ஊற்றி போட்டு தான் அவரை கூப்பிடணும். அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கணும். அவ தமிழ் இல்லை,
அரைவாசி மா சுட்டாச்சு. இப்போ அரைவாசி மா தான் இருக்குது. கொஞ்சம் மா வந்து காயாம கொஞ்சம் பிரட்டி விடணும். இப்படிதான் முந்தி வந்து இந்த சாப்பாட்டு கடையெல்லாம் குறைவு. முந்தி என்னன்னு சொன்னா இந்த பலகாரங்கள் எல்லாம் நாங்க தான் செய்யவோம். வீட்டுல வார கெஸ்ட்டுக்கு கூட நாங்கள் தான் எல்லாம் செய்ய வேணும். நான் வந்து கிறிஸ்மஸ் டைம்ல வந்து நிறைய கிறிஸ்மஸ் இந்த கேக்குகள் அதுகள் எல்லாம் அடிக்கிறது. அதெல்லாம் இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். கோச்சிங் கிளாஸ் ஒன்றுக்கு போனேன் நான். அங்க வந்து என்ன சொன்னவைன்னு சொன்னா எல்லா மனுஷருக்கும் வந்து ஒரு டேலண்ட் இருக்குமா, கடவுள் படைக்கைக்குள்ளேயே ஒரு டேலண்ட் இருக்குமா. அந்த டேலண்ட அவைக்கு என்ன இருக்குதுன்னு சொல்லி அவைதானாம் கண்டுபிடிக்க வேணும். எங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்றத நாங்கள் தான் கண்டுபிடிச்சு அதை வந்து வருமானம் ஈட்டுற வழியை நாங்கள் தான் பார்க்க வேணும். நாங்கள் வந்து மெட்டவையை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டோ இல்லாட்டி நாட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கொண்டோ இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தளவில் நான் அப்படித்தான். நான் என்ன செய்கிறேன்ன்றது முக்கியம். நாங்கள் வந்து மெட்டாக்களை வந்து சொல்றதோ இல்லாட்டி மெட்டாக்களால் தான் நாங்கள் இப்படி என்று சொல்லி சொல்றதோ தப்பு என்று சொல்லி நான் எனக்கு நானே சொல்லிக்கொள்றது. எல்லாம் ஒரே சைஸ்ல முறுக்கு இருக்காது, ஆனா ஒரே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். அதான முக்கியம். சாப்பிட்டா சரி. என சாப்பாடு என்னண்டாலும் நாங்க செய்யக்குள்ள அது முடிஞ்சா சரி, யாருண்டாலும் சாப்பிட்டு. கதையா வளமை போல என்னுடைய கதையையும் சொல்றேன். எங்கட சுவாமி ரூம் இருக்குது. அங்க வந்து அம்மாண்ட படம் இருக்குது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல் வந்து சில நேரத்துல வந்து ஏதாவது எனக்கு நடக்காட்டி நல்லது, இப்ப நான் எனக்கு பிடிச்சது நடக்காட்டி நான் வந்து மேல போய் அம்மாவோட கதைக்கிறது இல்ல, பேசுறது. நானும் எனக்கு ஒன்றுமே நடக்குது இல்ல என்று சொல்லி நான் வந்து அம்மாவோட பேசுறது. ஆனா உண்மையிலேயே எது எங்களுக்கு நடக்கலையோ அது எங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்கு தான் இது நடக்காம இருக்குது என்று சொல்லி நாங்கள் நினைக்கணும். ஆனா நாங்க வந்து ஒரு கூடாது நடக்கைக்குள்ள வந்து உடனே நாங்க வந்து என்ன ஐயோ நான் ஒரு பேட் லக், எனக்கு அது நடக்க இல்லை, எனக்கு அப்படி நடக்கும் என்று சொல்லி ஒரு நெகட்டிவா தான் நாங்க யோசிக்கிறது. ஆனா உண்மையிலேயே என்ன பொறுத்தளவில் எந்த வாழ்க்கையில கன விஷயங்கள் எனக்கு நடக்காம இருந்தது வந்து நன்மைக்கே என்றுதான் நான் சொல்லுவேன். முறுக்க புளிஞ்சு கொண்டு கேட்கல, சார்ஜும் நின்றுட்டுது, மற்றது வந்து ஸ்டோரேஜும் ஃபுல் ஆயிட்டுது. அப்ப இப்ப சார்ஜை போட்டுட்டு முறுக்கு மாவை ஒரு பக்கத்துல வச்சுட்டு இப்ப திருப்பி எடுக்கிறேன், அப்படியே புளிஞ்சு விட போறேன். அதுவும் ஒரு ஈஸியான மெதட். நின்று இடியப்பத்தட்டில் புளிஞ்சு அங்கே புளிஞ்சு இஞ்ச புளிஞ்சு எண்ணெய்க்குள்ள போடாமல் டைரக்டாயே நாங்கள் புளிஞ்சு அதுக்குள்ள விட போகிறோம். அதையும் பார்க்க போறீங்க. அப்படி நான் சில நேரத்தில் ஒரு அவசரமாக பொறிக்கணுமெண்டா அப்படி வேற பொறிக்கிறேன். நான் எல்லாத்தையும் முறுக்க உடைச்சு தானே சாப்பிடட்டுமென்று சொல்லுவேன் பிள்ளைகள் கேட்டா. நான் வந்து காணொளி எடுக்கல என் மனசுல என்ன வருதோ அதைத்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றது. நான் வந்து இதுக்காக நோட் எல்லாம் எழுதி வச்சு இதைத்தான் இன்றைக்கு சொல்ல வேணும் என்று சொல்லி இப்படி ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி அப்படியெல்லாம் கொண்டு வர இல்லை. யூடியூப் வந்து உத்தியோகபூர்வமா அங்கீகரிக்கணும் என்று சொன்னால் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் தேவை. நான் நினைக்கிறேன் கடைசி காணொலியோட 4000 வாட்ச் ஹவர்ஸ் முடிஞ்சுது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் பார்த்துருக்கிறீங்க, நன்றி. இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எடுக்கணும். கடைசியாக பார்க்கல 865 என்னமோ இருந்தது. உங்களுக்கு இந்த காணொலிகள் பிடிச்சிருந்தா உங்களோட நண்பர்களோடையும் உறவினர்களோடையும் ஒரு இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்க. அவைக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்காக ஒருக்கா சொல்லுங்க அவைக்கு. அப்போ 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துடும். ஐ ஹோப் வந்து அடுத்த காணொலி நாம் போடக்குள்ள 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுது என்ற சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். நான் ஐ ஹோப் அது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். வாங்கோ இப்ப வந்து முறுக்க தொடர்ந்து புளிவோம். இப்ப வந்து நான் என்ன இப்படி இந்த முறுக்குறலுக்குள்ள போட்டுட்டேன் மாவை, இப்படியே புளிஞ்சு விட போறேன். ஒவ்வொரு ஆங்கிள் நின்று எடுக்கிறது. இப்ப வந்து ஒரு சட்டியை வச்சு சட்டிக்கு மேலதான் கேமரா வச்சிருக்கிறேன். இப்படியே புளிஞ்சு இப்படியே விடுறது.
சுலாவு இடியப்பத்தட்டும் இனி தேவையில்லை, அங்கால கொண்டே வைப்போம். வச்சுட்டு அப்படியே புளிஞ்சு விட போறேன். நாங்கள் ஒன்றை மனசார விரும்பி செய்தோம் என்று சொன்னா அந்த யூனிவர்ஸ் வந்து எங்களுக்கு தரும். அது எங்களுக்கு கிடைக்கணும் என்றால் நாங்கள் மனசார விரும்பினா அது நல்லதுன்னு சொன்னால் எங்களுக்கு கிடைக்கும். அப்படித்தான் இந்த யூடியூப்பும் வந்து பார்ப்போம் எந்த அளவில் போகுதுன்னு சொல்லி. ஒரு சில பேர் கேட்டிருந்த நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் காணொளி போட சொல்லி. அப்படி நான் வந்து இப்போதைக்கு போட இயலாது, வேலைக்கு போக வேணும், அது முக்கியம் எனக்கு. கொஞ்ச நாளைக்கு பிறகு பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து அதுக்கு பிறகு வேணும்னு சொன்னால் யூடியூப்பை வந்து ஒரு ஃபுல் டைமாக ஆக்கலாம். அது வந்து நடக்குமோ நடக்காதோ எனக்கு தெரியாது. எது நடந்தாலும் நல்லதுக்கே நடந்தது என்று நாங்கள் நம்புவோம். அதுதான் பிரச்சனை. ஒரு கொஞ்ச காலத்துக்கு நான் வந்து வேலை செய்யணும். வேலை வந்து ஃபுல் டைம், இது வந்து பார்ட் டைம். அதால கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருக்கவும். பட் உங்களோட அன்புக்கு நன்றி. அப்படி என்ன என் கதையை கேட்கறதுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கலாம் போல என்று எழுதினதுக்கும் நன்றி, உண்மையிலேயே நன்றி. ஐ ஆம் பிளஸ்ட். முந்தைய ஒரு காலத்தில் நிறைய டைம் இருந்தது, எல்லாத்தையும் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ நேரம் இல்லை. கிணவே இருக்கிறது தான் பிரச்சனை. இங்கே நிறைய தொழில்களை செய்யலாம், ஆனால் டைம் இல்லை. ஒவ்வொரு நாளும் காணொலி போடுறதுன்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னு சொன்னால் 2 பிள்ளைகள் இருக்கணும். வளர்ந்தாலும் கூட அவைக்கு வந்து என் கைடன்ஸ் தேவை. ஃபைனான்சியலி வந்து இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேணும். நான் கணக்க விஷயங்கள் இருக்குது. ஏன்னு சொன்னால் சில தேவையில்லாத விஷயங்களை வேற நான் பார்த்து வைப்பேன். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நான் வேலைக்கு போகணும். இந்த வெக்கேஷன் அது இதுன்னு சொல்லி இருந்தா போல தொடங்கிடுவேன். அது வேற இருக்குது. எல்லாத்தையும் இவரை தனியாக விடையிலாது தான் சமாளிக்கிறதுக்கு. ஓமெண்ட் சொல்லி எல்லாத்தையும் ஓமெண்ட் சொல்றதுக்காக நான் அதை வந்து அட்வான்டேஜ் எடுக்கலாது. கொஞ்சம் நானும் ஃபைனான்சியலி சப்போர்ட் பண்ண வேணும். அதால எல்லாரும் பொறுத்திருங்கோ. கொஞ்ச காலத்துல பார்ப்போம் ஃபுல் டைமா நான் யூடியூப்புக்கு வர்றனோ இல்லையோண்டு. பாருங்க, இப்படியே புளிஞ்சு விட்டதா இப்படியே போட்டு திருப்ப பொரிச்சாச்சு. நீ இப்படியே திருப்ப வேண்டியதான். கொஞ்சம் நல்லா எண்ணெயை இப்படி தட்டி போட்டு இப்படியே வச்சா. நீங்களும் கடலை மாமுறுக்கு இப்படித்தான் சுடுற நீங்களா, இல்லாட்டி வித்தியாசமா ஏதாவது அட் பண்ற நீங்களாண்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏழுமண்டா கமெண்ட்ஸ் பண்ணுங்க. முறுக்கோட ஒரு டீயை ஊற்றுவோம். டீயை ஊற்றி போட்டு தான் ஜானசனை கூப்பிடுவோம். அதுக்காகத்தான் டீ வைக்க போகிறேன். டீ வைக்கிறதுக்கு ஒரு சட்டி வச்சிருக்கிறேன். அதுக்கு தான் தொடர்ந்து டீயை ஊற்றுறது. தண்ணி கொதிச்ச உடனே தான் போடவன். தேயிலை, ஏலக்காய், மற்றது வந்து இது வந்து ஐங்கர். நான் வந்து தேயிலையை கொஞ்சம் வடிவ அவிய விட்டுட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஐங்கரை போட போறேன். சீனி போட்டாச்சு. வாங்கோ டீ குடிக்கலாம். ஓகே, டீ ரெடி, முறுக்கு ரெடி. இனி வந்து டேஸ்ட் டெஸ்டிங். நான் வந்து உண்மையில சாப்பிட்டும் பார்க்கல என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இனித்தான் உங்களோட சேர்ந்து சாப்பிட போறேன். இன்றைக்கு சுட்டது இந்த முறுக்கு மட்டும்தான். ஆனால் இன்றைக்கு என்னவோ நான் கன நேரமாக காணொலி எடுத்த மாதிரி இருக்குது. ஏனென்று எனக்கு தெரியல.
ஆனால் பாப்போம் எடிட் பண்ண எத்தனை நிமிஷம் வருதுண்டு. மாவு போட்டதெல்லாம் கட் பண்ணி போட்டு தான் உங்களுக்கு காட்டுவேன். பாப்போம் எத்தனை நிமிஷம் வருதுண்டு. எண்ணெய் சட்டிக்கா புளிஞ்ச முறுக்கு இப்படித்தான் வரும், உடைஞ்சு. இது வந்து இடியப்ப தட்டில் புளிஞ்செடுத்தது. எல்லாமே உண்டு, ஒரே மாத்தான், ஒரே டேஸ்ட் தான். முறுக்கு ரெடி, வாங்கோ சாப்பிடலாம். இன்றைக்கு பெருசா ஒரு சமையலும் இல்லை, முறுக்கு மட்டும்தான் செய்தது. கணக்கா இருக்குது. ஆனால் அப்பாவுக்கு கொடுத்து விட்டு அப்பா சொல்லுவார் கொஞ்சம் முறைப்பு குறைஞ்சிட்டுதுண்டு. ஆனால் ஜானுஷனுக்கு இது காணும், பர்ஃபெக்டாக இருக்குது. டீயை குடிப்போம். எனக்கு வந்து இந்த வேலையால் வந்தால் டீ குடிக்கணும் இருக்குது. என்னவோ எல்லாம் கதைச்சிருக்கிறேன். என்னை எடிட் பண்ணிக்கல தான் பார்க்கலாம். இப்போ எல்லாம் நான் தான் எடிட் பண்ணுறது, நான் தான் காணொலி எடுக்கிறது, தனியாக நான் தான் எடிட் பண்ணுறது. யாரும் உதவிக்கு வர்றே இல்லை. இப்போ எல்லாரும் பிஸி, நானும் பிஸி, அவையும் பிஸி. அதால் நான் எனக்கு பிடிச்ச நேரத்தில் நான் தான் காணொலி எடுக்கிறது. நான் எடுக்கிறதும் எடிட் பண்ணுறதும் உங்களுக்கு பிடிக்குமென்று நம்பிக்கையோட காணொலியை எடிட் பண்ணி போட போகிறேன். சந்தோஷமாக இருப்போம். என்ன போல எல்லாரும் எது நடந்தாலும் சிரித்து கொண்டே இருப்போம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.